முன்னாடி எல்லாம் தண்ணிக்குள்ளே கிடக்கிற பாம்பு மாதிரி கிடந்துச்சு. இப்போ எல்லாம் தரையில் வந்து கொத்துறதுக்கு வருதுங்க நம்மளை. முன்னாடி வந்து நீங்கள் வந்து இந்த இந்த ஸ்டாலின் வர்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இருக்கும்போது கூட வந்து நாங்கள்லாம் தெலுங்கு ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரைன்னு ஒருத்தன் வந்து வெளியில் பேச மாட்டான். இப்போ இந்த இந்த ஸ்டாலின் வந்த பிறகு தான் இவ்வளோ அட்டூழியம் நடக்குது. ஸ்டாலின் வந்த பிறகு வெளிப்படையான ஒரு தெலுங்கு ஆதிக்கத்துக்கு நம்ம மணவாடு நம்ம தலைவர் பண்ணிட்டார். சூப்பர், ஆஹா, எல்லாத்தையும் தெலுங்கர்களாகவே போட்டு தமிழர்களை முட்டாளாக்கிட்டான் அந்த ஆள் அப்படின்னு எல்லா தெலுங்கர்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. எப்படின்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழர் எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து போனவர், அங்கே அப்படி போனவர் சொல்லுவாங்க. ஆனால் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த கருணாநிதி வந்து உங்களுக்கு நான் கட்டுமரமாக உழைப்பேன்னு சொன்ன மாதிரி இவர் வந்து எல்லாத்தையும் தமிழர்களை ஏமாத்துகிற மாதிரி பல்வேறு விஷயங்களை பொய்யான தேர்தல் அறிக்கைகளை எல்லாம் கொடுத்து காலில் விழாத குறைய விழுந்து ஒவ்வொருத்தனும் கையை காலை பிடிச்ச மாதிரி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே வந்துட்டு பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஐ எம் ஏ திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னா நான் ஒரு தெலுங்கு ஆதிக்கவாதின்னு அர்த்தம்.